ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர்ஸ். அதாவது இன்றைக்கி புறாவுக்கு இரை போடும்போது நம்ம புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா இரை சாப்பிட்டுச்சு. அதாவது புறாக்களுக்கு வந்து இன்றைக்கி நெல் தான் நம்ம போட்டிருக்கோம். நெல் வந்து புறா வந்து நல்லாவே இரை திங்கும், அதனால தான் புறா போட்டிருக்கோம். நெல் வந்து புறாக்கள் முட்டை விடாமல் இருந்தாலும் இந்த நெல் போட்டால் அதோட கொழுப்புகளை பிச்சு உதறி முட்டை விட வச்சிரும். அதனால தான் இந்த நெல் போடுறது. நெல் வந்து நம்ம இப்போ அடிக்கடி நம்ம புறா கூட்டுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து நெல் வந்து அறுவடை பண்ணோம், அதனால் கொஞ்சம் நெல் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் புறாவுக்கு போடுறதுக்காண்டியே. அதனால் அடிக்கடி புறாக்களுக்கு வந்து நெல் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா இரை சாப்பிடுது. நம்ம முடிஞ்ச அளவு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே இரை போடுவோம். ஏன்னா புறாக்கள் எல்லாமே வந்து நிறைய இரை திங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையவே போடுவோம். நம்ம புறாக்கள் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மொத்தமாகவே தான் இருக்குது, எங்கேயுமே இறமையே போகலை. அதனால தான் இந்த மொத்தமாகவே வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முதல்ல வந்து சரி சும்மா கொஞ்சமாக எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஆனால் மொத்தமாகவே வீடியோ எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம ரோமர் வந்து அன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்கும். அந்த ரோமரை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து சாயந்தரம் அந்த ரோமரோட ஓனர் வந்து வாங்கிட்டு போவார். ஏன்னு சொன்னால் அந்த ரோமர் வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த புறாவை வந்து நம்ம விற்கலை. அது வந்து இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த புறாவை நம்ம அவர்கிட்ட கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர்கிட்ட கிடந்தாலும் நம்மகிட்ட கிடந்தாலும் ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.